இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அக்னீஸ்வரன், தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு. அது உலகம்தான் விஜய், விஜய் தான் உலகம். இந்தியா தான் விஜய், விஜய் தான் இந்தியா. 2029 மோடிக்கும் விஜய்க்கும் தான் போட்டியே ஒழிய தமிழ்நாட்டில் ஆஃப்டரால் சின்ன கட்சி, துகுடா கட்சி, திமுக அதிமுகலாம் ஓடி ஒளியிறாங்க சார். எவ்வளோ பெரிய ஒரு நடிகர் இவர் கூட்டம் கூடாமல், கோழி பிரியாணி குவாட்ரு இல்லாமல் ஒரு திரைப்படத்தை நடிகரை பார்த்து ஒரு தலைவனாக ஏற்றுக்கிட்டு 43 பேர் செத்துருக்காங்க சார். குவாட்ரு சாப்பிட்றத விட, பிரியாணி சாப்பிட்றத விட ஒரு தியேட்டரில் இருக்கிற ஒரு தலைவனை பார்த்து 43 பேர் செத்துருக்காங்கன்னா அந்த போதை எவ்வளோ பெரிய போதை பாருங்க. இதுக்கு மருந்து இருக்கா? மருந்து இருக்கா சார்? இருந்தா சொல்லுங்க. இல்ல சூரஜ்னு ஒரு பையன் போய் சேலத்துல மாட்டிட்டு செத்துட்டாப்புல, ஏதாவது மருந்து இருக்கா? அதே திரையுலகிலிருந்து வந்த மற்ற தலைவர்களும் இருக்கத்தானே செய்தார்கள். எந்த திரையுலகம்? திரையுலகத்திலிருந்து நாம் பார்த்து ஆர்ப்பரித்த தலைவர்கள் தானே நம்ம இங்கே ஆட்சி செஞ்சவர்கள் தலைவர்களும். அந்த தலைவர்கள் நீங்களும் ஒண்ணா? ஒண்ணா சார்? ஒரே இடத்துல இருந்து வந்திருக்காங்கல்ல சார். காவேரி தலைக்காவேரியிலிருந்து வருது, கங்கை எங்கிருந்து வருது, அதனால ஒரே இடத்துல தான். தண்ணினா எல்லாம் ஒரே தண்ணி தானா? மானசரோவர் எங்க இருக்குது? எத்தனை 1000 அடிக்கு மேல இருந்து அது கீழே வருது. சரி, வைகை எங்கிருந்து வருது? நீர் ஒன்றுதான். எல்லாருமே ஆற்று நீர், கிணற்று நீர், கண்மாய் நீர் எல்லாமே ஒண்ணுதான். கடல் நீர் எல்லாம் ஒண்ணுதான். ஆனால் எல்லாமே ஒண்ணுன்னா அது உருவாக்குகிற இடமும் ஒண்ணா சார்? இன்னொன்னு, அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வகுறு எரியுது அப்படின்னு நம்ம நண்பர் சொன்னார். ஆமா, ஏன் தெரியுமா? நான் தான் போட்டின்னு சொல்லக்கூடிய நீங்க ஜனநாயகத்தை பத்தி பேசாம இருக்கீங்களா, அதனால வகுறு எரியுது. திமுக விட்ட சொத்து பட்டியல் கேட்கக்கூடிய நீங்க, அரசியல் எதிரிகிட்டயே சொத்து பட்டியல் கேட்கிற நீங்க, உங்க கொள்கை எதிரி பாஜக கேட்டீங்களா? கேட்க முடியுமா? துணிச்சல் இருக்கா? நீங்க தான் சொத்தே சம்பாதிக்கலையா, உங்களுக்கு எதுக்கு ஒய் பிரிவு? வேண்டாம். அவர் ஒரு கேள்வி ஏன் சொல்லல? அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் சார். ஸ்டாலின் சார் 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 நீ அப்படியே போ, அங்க போய் அதேதான், அந்த அதோட சம்பந்தப்பட்டது. இதுக்குள்ளதான் கேள்வி, அதோட சம்பந்தப்பட்டதான் சொல்ல. ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஒய் பிரிவு, நான் தான் ஊழல் இல்லாதவர், எனக்கு தான் சொத்து பட்டியலை வெளியிட தயாரு. ஒய் பிரிவு பிறகு எதுக்கு? தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்கள்ல முதலமைச்சருக்கு, முன்னாள் முதலமைச்சருக்கு தான் ஒய் பிரிவு, Z+. சரி, அப்போ த்ரெட் இருக்கு சார். சரியான கேள்வி கேட்டீங்க கோபாலகிருஷ்ணன் சார். த்ரெட் இருப்பதாக ஏதாவது முதல் தகவல் அறிக்கை எந்த மாவட்டத்துல, ஒரு மாவட்டத்துல FIR இருக்கா? நீங்க போடுற நாடகத்துக்கு ஓவர் ஸ்கிரிப்டா இருக்குதே. சிரிக்கணும், அழுகணும், கொஞ்ச நேரம் அப்படி தொடக்கணும், இப்ப சத்தமா பேசணும். என்ன சார் இது? சார், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா திமுகவினுடைய தலைவர்களில் ஒருவர், சத்தியவாணி முத்து. அவங்க கர்ப்பிணியா இருக்கிறாங்க, போராட்டத்துக்கு வர வேணான்றாங்க. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொல்றாரு, இல்ல நான் வருவேன்றாங்க. வந்துட்டாங்க, சிறைச்சாலையில போய் இருக்கிறாங்க. சிறையில பிரசவமாகுது. பிரசவமானது பிறகு அண்ணா தான் முதலில் போய் பார்க்கிறார். நான் தான் சத்தியவாணி முத்து, போகாத வேண்டான்னு சொன்னனே, ஏமா வந்தேன்னு கேட்டதற்கு, அண்ணா இந்த பெருமை எனக்கு உண்டா அப்படின்னு சொல்லி சிறைச்சாலைக்குள்ளே ஒரு பெண்மகளை பெற்றெடுத்தார்கள். சரி, அதற்கு என்ன நீங்களே பேர் வைங்க அண்ணா என்று சொல்லுகிறார். அண்ணா பேர் வைத்தார். என்ன பேர் வைத்தார்? சிறைச்செல்வி என்று பேர் வைத்தார். அதே மாதிரி காங்கிரஸ் காலகட்டத்தில் மெட்ராஸ் ராஜதானின்னு இருந்தது. சங்கரலிங்க நாடார் 72 நாள் உண்ணாவிரதம் இருந்தார். அவரும் ஒரு காங்கிரஸ்காரர். ஆனால் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் இறந்து போயிட்டார் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து. ஆனால் தமிழ்நாடுன்னு பேர் மாத்தல. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா 67 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சங்கரலிங்கனார் எதற்காக இறந்தாரோ அதனால் இது தமிழ்நாடுன்னு பேர் மாத்தினார். அப்படி ஏதாவது ஒரு சாதனையை செய்துவிட்டு, இல்லைங்க என் படத்து டிக்கெட் எல்லாம் 100 ரூபானா 100 ரூபா தாங்க,
இப்ப யாரும் பிளாக் டிக்கெட் எல்லாம் கொடுக்க. ப்ரொடியூசர் டிசைட் பண்றது எப்படி வந்து ஒரு ஹீரோ கிட்ட நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதே ப்ரொடியூசர் இப்ப இன்னைக்கு 500 கோடி ரூபாய் போட்டு ஜனநாயகம் எடுத்திருக்கிறாரு. வட்டி ஒரு நாளைக்கு எவ்வளவுன்னு சொல்ல தெரியும். அவர் தான் பேச வேணாம்னு சொல்லியிருக்கிறார். பேச வேணாம்னு சொல்றதுக்கு ஒரு கட்சி தேவையா? அரசியல் தலைவர் ஆயிட்டாரு. நீங்க முதல்ல நடிகரா இருந்தாரு, ஹீரோவா இருந்தாரு, இப்ப அரசியல் தலைவர் ஆயிட்டாரு. அரசியல் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் பேசக்கூடியதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இன்னும் அந்த படத்தை தாமதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று கருதிய ப்ரொடியூசர் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டதாக தகவல்கள் வருது. நீங்க அரசியல் தலைவர்னா எப்படி சார்? கட்சியோட தலைவர் தானே. ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனே தலைவரா? கட்சி தலைவர் அப்கோர்ஸ் சொல்லாதீங்க. சரி, அது வந்து ஒரு சம்பிரதாயம். ஒரு அரசியல் கட்சி திமுக கூட 49ல ஆரம்பிச்சிச்சு, 72ல தான் அண்ணா திமுக ஆரம்பிச்சிச்சு. எப்ப ஆட்சிக்கு வந்துச்சு அப்போதுதான் அது அரசியல் கட்சி. மக்கள் அங்கீகாரம் கொடுக்கணும். ஆனா நீங்க அங்கே தேர்தல் நிக்க மாட்டோம், கட்சி ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா என்னுடைய கரிஸ்மாவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த அதிபர் விஜய் தான். நீங்க என்ன பாவம் சாதாரண எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினையும் போய் இவரோட கம்பேர் பண்ணிட்டீங்க. இவரு எவ்வளவு பெரிய மாஸ் லீடர். ஸ்டாலின் சார், மோடி எல்லாம் ஒரு சாதாரண ஆள் சார். அவர் சொன்ன ஸ்டேட்மென்ட் விஜய் அடுத்த பிரதமர் விஜய் மறந்துடாதீங்க சார். இங்க மட்டும் இல்ல, நீங்க மலேசியாவில எவ்வளவு கூட்டம் வந்துச்சு பாத்தீங்களா? ஒரு நிமிஷம். ஸ்டாலின் அடுத்த மலேசியா பிரதமர் விஜய். அக்னிஷன் சார், ஸ்டாலின் சார் வந்து அண்ணன் எனக்கு ஏன் வயிறு எரியுது? நான் நல்லா சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு வந்திருக்கேன், எனக்கு எந்த வயிறு எரிச்சலும் இல்ல. ஆனா செத்து போன குடும்பம் 43 பேர் வயிறு எரியுது. இல்லங்க, அது வந்து நடந்த சம்பவம். ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க பேசும்போது அமைதியா இருங்க. சுட்டு கொண்டது நண்பரே சுட்டு கொண்டது, ஆசிட் ஊத்துனது, அதெல்லாம் இங்க கேள்வி கிடையாது. அதெல்லாம் கேள்வி கிடையாது. 43 பேர் செத்தது, 14 10. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க குறுக்க பேசக்கூடாது. நான் பேசி முடிக்கிறேன், மொத்தமா குறிச்சுக்கோங்க. உலக நாடுகளில் 14 பத்திரிகைகளில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அசிங்கப்பட்டு போனது தமிழ்நாட்டு அரசியல். அரப் நியூஸ், நியூயார்க் டைம்ஸ், சைனா டைம்ஸ் எழுதிக்கிறீங்களா? ஒரு நடிகரை பார்க்க போனாங்களா? 43 பேர் செத்து போயிட்டாங்களாமே. ஆனா தமிழ்நாட்டினுடைய கல்வி தெரிவு தகுதி என்ன? 58% உயர்கல்வி. ஆனால் ஒரு கூட்டத்துக்கு போனவர்கள் 43 பேர் செத்து போயிட்டாங்களாமேப்பா. அதுக்கு எப்படி சார் இது? சார் நிறைய படிக்கிற நாடு தமிழ்நாடு. நிர்வாக திறமை நிறைய படிக்கிற இல்ல சார். ஒரு நிமிஷம் அக்னிஷன், ஒரு நிமிஷம் கந்தசாமி. இல்ல சார், நீங்க நான் எல்லாம் சேர்ந்து பேசுவோம். அப்பதான் போய் சேராது. பொறுங்க. உங்களால பொறுக்கவே முடியல. உங்களால பொறுக்கவே முடியல. அது ஆட்சி. ஒரு கேள்வி, மக்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சி சார். ஒரு கேள்வி, ஆட்சியா? சுட்டுக் கொள்ளலாம். இது காட்சியா ஆட்சியா? இல்ல ஆட்சிக்கு ரைட்ஸ் இருக்கு. கரூர் ஆட்சியா சாட்சியா? கரூர் சாட்சி. கரூர் அவமானம். சுட்டு கொன்னது. கரூர் துரோகம். கரூர் ஒரு நடிகருக்காக நீங்க பெரிய மொழிக்காக ஒரு மொழிக்காக உயிர் விட்ட நாடு தமிழ்நாடு. ஆனால் ஒரு நடிகனுக்காக 43 பேர் செத்து போன அவமானம், அசிங்கம். காரி உமிழ்கிறது உலக சம்பவம். அரசாங்கமே இவரை நிப்பாட்டி சொல்லுங்க. அவரே சொல்ல. அரசாங்கமே பேசும்போது அமைதியா இருக்கணுமா? இல்லங்க, அது தப்பு இல்ல. ஆமா நான் சாக விட்டது தப்பு இல்ல. இல்ல ஒரே நிமிஷம். சூப்பர். ரெண்டு பேர் சார் பாவம் சூரஜ் சார் ரெண்டு பேரும் ஒரே நிமிஷம். அது வந்து சிபிஐ வந்து விசாரணையில் இருப்பது டெசிஷனாக நீங்கள் சொல்ல வேண்டாம். இது வந்து சுட்டுக் கொண்டார்கள் என்று இன்னும் முடிவில் வரல, டிசைட் பண்ண வேண்டி இருக்கிறது. யார் என்ன அவரு மன்னிக்கணும். கரூர் சம்பவத்தின் குறித்து விசாரணையில் இருக்கிறது. இறந்தவர்கள்ங்கிறது எப்படி இருக்கு? அப்ப விசாரணை முடியறது வரைக்கும் அடுத்த கூட்டம் போடக்கூடாதுல. அது உங்களுடைய ஆசை. அது வந்து அரசு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறத பொறுத்து தானே. அரசே பெர்மிஷன் கொடுக்குது, காவல்துறை அனுமதி கொடுக்கிறது. நீங்க எப்படி ஒரு கட்சியை வந்து நடத்த கூடாது என்று சொல்ல முடியும்? காவல்துறைக்கு பொறுங்க. நீங்க இப்படி ரன்னிங் கமெண்ட் கொடுத்தா எதுவுமே பேச முடியாது. உங்க தலைவர் மாதிரி நீங்களும் கொஞ்சம் பொறுங்க, 5 நிமிஷம் பொறுங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க கரூர்ல நடந்த அந்த கூட்டம் என்பது காவல்துறை கொடுத்த அனுமதி கொடுத்ததா, நீதிமன்றம் அனுமதி கொடுத்ததா? சொல்லுங்க சார். காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்க என்பதால் நீதிமன்றத்திற்கு சென்று அனுமதி வாங்கிட்டு வந்ததாக அவர்கள் சொன்னாங்க. நீதிமன்றம் அனுமதி கொடுத்துச்சு. அதுதான் சார், காவல்துறை அனுமதி கொடுக்காதனால நீதிமன்றத்தை சென்று நான் ஒவ்வொரு போராட்டத்திற்கும் இந்த மக்களை சந்திப்பு நிகழ்ச்சிக்கும் நாங்க அனுமதி வாங்க வேண்டிய சூழல் இருக்கிறத தாவேகா சொல்றாங்க. எல்லா கட்சிக்கும் அப்படித்தான். ஆனா 2021 இருந்து 2025 26 வரைக்கும் எத்தனையோ கூட்டங்கள், பல கட்சிகள். நேற்று 2 தினங்களுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி கூட்டம், அதுக்கு முன்னாடி அதிமுக, அதுக்கு முன்னாடி திமுக மகளிர் அணி,
மகளிர் அணி பல்லடம், இங்க திருவண்ணாமலை இளைஞரணி, எல்லா இடத்திலும் கூட்டம் போடுறாங்களே. எங்காவது ஒரு அசம்பாவிதம், ஒரு அவமானம், ஒரு சேர தூக்கிட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்னு யாராவது கண்ணீர் விட்டு வரலாம்? அதுக்கு காரணம் எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை, திட்டமிட்டு எங்களை நிராகரிக்கிறார்கள் சொல்றாரு அவர். சேர தூக்கி வீட்டுக்கு கொடுத்துட்டு போறதுக்கும் பாதுகாப்பா? காவல்துறை தானா சார்? கட்டமைப்பு இருக்கிற போது அங்கு தவறுகள் குறைக்கப்படும். எல்லா மாவட்டத்திலும் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், கிளைக்கழக செயலாளர்கள் இந்த கட்டமைப்பை போட்டுட்டீங்களா? போட்டதா சொல்றாங்க. சொல்லியிருந்தால் சூரஜ் என்கிட்ட அப்ரூவல் வாங்க வேணாம், இதுதான் உங்களுடைய அரசியல் புரிதல் இன்மை அப்படின்றத காட்டுது. என்கிட்ட அப்ரூவல் வாங்க வேணாம். ஆனால் விஜய் அவர்களுடைய தந்தை காங்கிரஸ் கட்சி பலவீனமா இருக்கு, தாவேகாவுடன் சேர்ந்தால் நல்லது அப்படின்னு அப்ரூவல் வாங்கிட்டு தான், விஜய்ட்ட வாங்கிட்டு தான் பேசினாரா? அது அவருடைய கருத்து. அவர் கட்சியிலே இல்லையே. அது மாதிரி தான் என் கருத்து. இது அவர் கட்சியிலே இல்லையே. அது மாதிரி தான் என் கருத்து. கட்சியிலே இல்லாதவர் ஏன் கருத்து சொல்றாரு? அப்ப கட்சியிலே இல்லாதவர் இன்னொரு குடும்பத்தை இழுக்கலாமா? இங்க மட்டும் தான் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் அவர் இந்து மதத்தை மட்டும் வச்சு பாஜகவை சொல்றீங்கல்ல, அவர் கிறிஸ்தவ மதத்தை வைத்து அரசியல் செய்கிறார். ஏன் இல்லையா? மக்கள் பேசுறது அதுதானே. இல்ல எங்களுக்கு இஸ்லாமியர் வாக்குகள், எங்களுக்கு சிறுபான்மை, ஆமா பிறப்போக்கு எல்லாம் தான். ஆனால் 2 தினங்களுக்கு முன்பு நீங்கள் யாரை அழைத்தீர்கள், என்னென்ன நோக்கத்தோடு நீங்க அரசியல் பண்றீங்கன்றத எல்லா உளவுத்துறையினுடைய பதிவுகளும் மக்களுக்கு போய் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆகையினால நீங்க தமிழ்நாட்டு அரசியல்ல ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து நடிக்கிறது அல்ல. அக்னி, நீங்கள் நிறைவு கருத்தை சொல்ல விரும்புவது என்ன? நிறைவு கருத்து, 250 கோடி நான் திரைப்படத்தில் சம்பாரிச்சேன், அடுத்து நான் அரசியலுக்கு வர போறேன். ஒரு நாட்டினுடைய பட்ஜெட் எவ்வளவு? 5 லட்சம் கோடி. 250 கோடியை விட்டுட்டு வராருன்னு நினைச்சிடாதீங்க. அவர் எய்ம் பண்றது 5 லட்சம் கோடிக்கு. ஆகையினால இவங்களை பொறுத்தளவில் முயற்சி பண்றாங்க. இளைஞர்கள், ரசிகர்கள் அவரை நம்புகிறார்கள். அவர்களை ஏமாற்றுவதுதான் விஜயினுடைய நோக்கமா இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். தேர்தலில் தெரியும். அந்த தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் வர்றது வரைக்கும் நீங்க ஆட்சியில் இருந்தவங்களை விமர்சிப்பதற்கு பதிலாக, இல்லைங்க நாங்க இந்த மாதிரி கூட்டத்தில் யாரையுமே சாகடிக்க மாட்டோம், அது மாதிரி எங்க ஜனநாயக படம் வந்துட்டோம் அப்படி சொல்ல வேண்டாம். வேற எப்படி சொல்றது? நீங்கள் ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர், அது அரசியல் கட்சி இல்ல எந்த கட்சி, வாக்கு சதவீதம் இருக்கு. நீங்கள் சொல்வதை என்ன வாக்கு சதவீதம் இருக்கு? நீங்கள் சொல்வதை போல உடனே பிரதமர், உடனே முதலமைச்சர், உடனே ஜனாதிபதி. நீங்கள் சொல்ல சார், நீங்கள் சொல்வதை துப்பாக்கி சுட்டு நீங்கள் சொல்வதை போல பராடுக்கலாமா? இல்ல துப்பாக்கி சுட்டு ஏமாத்தலாமா? ஆமா, மக்களை நம்ப வைக்கலாமா? நீங்கள் சொல்வதை போல அவர் அரசியல்வாதியாக இல்ல, ஒரு படத்தினுடைய ஹீரோவாக இருந்தால் கூட இன்னொருவரை சாகடிக்கணும் ஒருத்தர் நினைப்பாரா? ஒரு அரசியல்வாதியாக இல்லை என்று உங்களுடைய கருத்துக்கு நான் வந்தா கூட, ஒரு படத்தினுடைய ஹீரோவாக, ஒரு கட்சி, ஒரு பிரபலமாக, செலிபிரிட்டியாக இருக்கக்கூடியவர் தன்னை பார்க்க வந்தவங்க யாராவது சாகணும்னு விரும்புவாங்களா? அப்படிங்கிறது 12 மணிக்கு தான் கூட்டம் போடணும்னு எந்த ஜோசியக்காரர் சொன்னார்? சொல்லுங்க. ஏன் ராத்திரி போடக்கூடாதா? காலையில போடக்கூடாதா? 10 மணிக்கு மேல பேசினாங்களே திராவிட கட்சிகள், அந்த மாதிரி போடக்கூடாதா? நீங்க எது எடுத்தாலும் தாவேகா தோற்று போகும். ஆனால் மக்கள் வாக்களிவர் கருத்து தோற்று போகும். ஆனால் இளைஞர்கள் அவரை நம்புகிறார்கள். அந்த இளைஞர்களை மூளைச்சலவை செய்கிறார், எழுதி வச்சு படிக்கிறார், சிரிக்கிறார், அழுகிறார். ஆட்சி செய்வாரா என்று தெரியவில்லை. இறந்தவர் வீட்டுக்கு போகவில்லை.
ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வெளியில வர்றார். மக்கள் தான் சார் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஆகையினால- மக்கள் ஆகையினால- மக்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஆகையினால ஆட்சி வந்ததற்கு Right, பிறகு right. ஆட்சி வந்ததற்கு பிறகு நிறைவு. நீங்கள் சொல்றதுல குற்றவாளிகளாக இருங்க. நீங்க ஆனா, ஓட்டு சதவீதம் முதல் வாங்கினா ஜனநாயக வெளி துப்பாக்கியால் வரட்டும். சுடலாம். ஜனநாயக வெளி வரட்டும். இல்ல இல்ல பட்ஜெட்ல ஜனநாயக கொள்ளை வெளி அடிக்கலாம். வரட்டும். அவர் சொல்ல வர ஜனநாயக அர்த்தம் வெளி அது வரட்டும். மட்டும்தான். ஓட்டு ஜனநாயக வாங்கி வெளி வரட்டும். கொள்ளுங்க. அவரை நான் வேண்டாம்னு சொல்ல நீங்க சொல்ல சரியா இருக்கா? அவரை வேண்டாம்னு ஜனநாயக சொல்ல வெளி வரட்டும். அவரை வேண்டாம் தான் சொன்னேன். அவர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். பேசக்கூடாது. நீங்க பேசுறீங்களா? அன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம். சார். ஆனால் தேர்ந்தெடுக்காம சார். கரூர்ல நீங்க எத்தனை பேரை சார். சாகடிச்சீங்களே? No, no, no. யார் பொறுப்பு? சார், சார், சொல்லாதீங்க சார். வேற எப்படி எப்படி சொல்லுவது? சார் சொல்ல முடியும்? வேற ஒரு எப்படி சொல்லுவது? சார், இது அவமானம். சார், தமிழ்நாட்டு தூத்துக்குடியில அரசின் அவமானம். அவமானம். அது அவமானம். அவமானம். எப்படி சார் அசிங்கம். நடந்தது? Right, right. அவமானம். Right. தூத்துக்குடி வந்து அவங்களே ஆகையினால Right, right, please. அவமானம். Right. அவமானம். தூத்துக்குடியில அவங்களே அப்படித்தான் நான் சொல்லிட்டாங்க. பார்க்கிறேன். சுமன் கவி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.